ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். தை மாதத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் 15/1/2024 திங்கட்கிழமை காலையில் சற்றேறக்குறைய 6:30 மணிக்கு தை மாதம் பிறக்குது. இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன கிரக நிலவரங்கள், கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம். இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், விருச்சிகத்தில் சுக்கிர பகவானும், மாத தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லையும், மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும், ராகு பகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது. இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது. நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது. அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம். தை தொடங்குகிற அன்னைக்கு 15/1/2024 தை பொங்கல், 16/1/2024 மாட்டுப் பொங்கல், 17/1/2024 உழவர் நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 20/1/2024 கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 23/1/2024 பிரதோஷ நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 25/1/2024 தை மாதத்தில் வர பூசம், பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 26/1/2024 வாஸ்து செய்யக்கூடிய நாள். அடுத்தது 29/1/2024 சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள். அடுத்தது பார்த்தோம்னாக்க 7/2/2024 தை மாதம் 21 பிரதோஷ நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9/2/2024 தை மாதம் 26ஆம் தேதி மிக உயர்ந்ததான தை அமாவாசை. நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசையில் கொடுப்போம், மகாலயபட்சத்தில் கொடுப்போம், தை அமாவாசையில் கொடுப்போம். இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு அவங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த 3 அமாவாசையில் தை அமாவாசை, மாலயபக்ஷம், அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை. அப்போ இந்த காலகட்டங்களில் தை அமாவாசை வருது. எப்போ வருது அப்படின்னாக்க 9ஆம் தேதி 2வது மாதம் பிப்ரவரி மாதம் வருது. அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள். இத்தனை விசேஷத்தோட இந்த தை மாதம் பிறக்குது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போமா? அன்பான மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னாக்க உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். ராசியில் குரு பகவான் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையான நிலையை தரக்கூடிய காலகட்டம். அதுக்கு அடுத்தது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க நினச்ச காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர உங்களுடைய ராசியில் இருக்கிற குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு வம்சமிருத்தி அடையக்கூடிய ஆண்டு அப்படின்றது இந்த தை புத்தாண்டில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் முடக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்துல படுறதுனால தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். இதுவரையிலும் உங்களுக்கும் பார்ட்னருக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் அத்தனையும் மறைஞ்சி கருத்து ஒற்றுமை வரைந்து நல்ல லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் 9ஆம் பார்வையாக அவருடைய வீட்டையே பார்க்குறார்.
நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் 9ஆம் இடம் அப்படின்றது தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம். இதுவரை தகப்பனுக்கு இருந்த உடல் நலத்தில் உள்ள கோளாறுகள் அத்தனையும் மறைஞ்சி நல்ல நிலைக்கு வரக்கூடிய காலகட்டங்களாக இந்த தை மாதம் இருக்குமா அப்படின்னாக்க தை மாதம் இருக்கும். அப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னாக்க, ஆண்களுக்கு இந்த தை புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, இதுவரையிலும் உங்களுக்கு வேலையில் இருந்த உத்தியோகத்தில் தடையும் தாமதமும் இருந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பண வரவு கிடைக்காமலே இருந்துச்சு. உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து உங்களுக்கு உண்டான பதவி உயர்வும் பண வரவும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இதே காலகட்டங்களில் பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் வீட்டை அலங்காரம் பண்ணணும், வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்ச பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வருமானம் கிடைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க, வழி பிறந்தாச்சு. வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். வீட்டில் சின்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் வேலைக்கு போகிற பெண்களுக்கு உண்டான ரெகக்னைஸ் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். மாணவர் செல்வத்தை பொறுத்தளவுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரகஸ்பதியான குருவானவர் 9ஆம் பார்வை அவருடைய ராசியை பார்க்குறாரு. கண்டிப்பாக எதிர்பார்த்த படிப்பு, எதிர்பார்த்த மார்க்கு, அதுக்கு மேலேயே வந்து வேண்டிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய உத்தியோகம் மற்றும் வேண்டிய படிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாணவர்களுக்கு இருக்குது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க, வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள்கிட்ட தேங்கி கிடந்த இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் வாங்கல, தேங்கி கிடந்த அத்தனை பொருட்களும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால கண்டிப்பாக வியாபாரமாகி செல்வம் சேரும். அதே போல் வியாபாரத்தை தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தை மாதத்தில் அதற்குண்டான காலகட்டங்கள் உண்டாகுமா? காலகட்டங்கள் உண்டாகும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க, கலைஞர்கள், சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள், ரொம்ப நாளாக வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கியிருந்த கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புது புது வாய்ப்புகள் கிடச்சி சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமாக்க, கண்டிப்பாக சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் இது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த தை பிறக்கும்போது மிக ஏற்றமான காலகட்டங்கள். இதுவரையும் உங்களுக்கு அரசியலில் ஒரு புகழும் பெயரும் கிடைக்காமல் இருந்துச்சு. இந்த தை பிறக்கும்பொழுது உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடியது. என்ன ஒன்று கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கிட்டேயும் வாதம் விதாண்டாவாதம், தேவையற்ற சொல்லாடல்கள், பொது தளத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு பேசினீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? கண்டிப்பாக பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அடுத்தது இந்த மாதத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கக்கூடியது அப்படின்றது மேஷராசி என்பவர்களுக்கு 4/2/2024 காலையில் 1:04 AM - 6/2/2024 காலையில் 7:35 வரலும் சந்திராசிரம தினங்கள். இந்த சந்திராசிரம தினங்களில் சுபகாரியங்கள், சுப முயற்சிகள் இதை எல்லாத்தையுமே தவிர்க்கணும். ஏன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் பயணம் செய்கிறதுனாக்க இந்த காலகட்டங்களில் தவிர்த்துட்டிங்கனாக்க சிக்கலை தவிர்க்க முடியுமா? சிக்கலை தவிர்க்க முடியும். சரி சாமி, ஒரு சில பேருக்கு தசாநாதனும் புத்திநாதனும் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன பிராயச்சித்தம் செய்யலாம் அப்படின்னாக்க, அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு, வள்ளி தெய்வானை கூட சமேத இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எத்தனை அப்படின்னாக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், தை மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமையும் பண்ணிட்டு வாங்க. வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எம்பெருமான் முருகன் பேரை சொல்லும்போது விலகிடும். இதுவரை பொறுமையாக கேட்ட மேஷராசி என்பவர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரையிலையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நல்லது, நமஸ்காரம். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் நல்ல மாதமா அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்ல மாதமே. ஏன்னா ராசிநாதனான சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 7ல் இருக்கார். 7ல் இருந்துக்கிட்டு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அள்ளி கொடுக்கறத நாம் அரவணைச்சிக்க தயாராக இருக்கணும். அதே போல் 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குழந்தைங்கள்னால சில அவப்பெயர்களும் பிரச்சனைகளும் வரும். அதனால் குழந்தைகளை கண்காணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு பொறுத்தளவுக்கு, ரிஷபராசிக்கு பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் 9ல் இருந்த சனி பகவான் 10க்கு போயிருக்கார்.
அதனால் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி, இது ஆண்களுக்கு எப்படி இருக்குது இந்த தை மாதம் அப்படின்னு பார்ப்போம். ரிஷபராசியை சேர்ந்த ஆண்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிரமமான காலகட்டங்கள். உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற சபார்டினேட்டும் உங்களை வெறுப்பேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு யாருடையும் வாதம் விதாண்டாவாதம் செய்யாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தவிர்க்கிறோம். கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லை அதோடு நிறுத்திக்கிட்டிங்கனாலும் பிரச்சனையை தவிர்க்க முடியுமா? பிரச்சனையை தவிர்க்க முடியும். அதே போல் பெண்களை பொறுத்தளவுக்கு தை பிறந்தா வழி பிறக்கும். இதுவரையிலும் நீண்ட நெடுங்காலமாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இதுவரையிலும் இருந்த தடையும் தாமதமும் விலகி ஒரு பிரகாசமான எதிர்காலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. பொன் வெள்ளி பிளாட்டினம் நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு அடுத்தது மாணவர்களை பொறுத்தளவுக்கு, மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 8ல் பிரகஸ்பதியான சூரியன் செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால கொஞ்சம் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அதே போல் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஞாபக மறதி வர அடிக்கடி. அதனால் ஒரு ட்ரிப்புக்கு 4 ட்ரிப்பு படிங்க. எக்ஸாம் போகிற டயத்தில் நல்ல மெமரி பண்ணிட்டு போங்க. ஒரு சில சமயத்தில் அங்கே போன விட்டு பிளாங்காக இருக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் மாணவ செல்வங்கள் தை மாதத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுடைய நண்பர்களோட உற்றார்களோட சேர்ந்து படித்து நல்லபடியாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதுக்கடுத்தது வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு 12ல் குரு இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் பொருளாதார கஷ்டங்கள் ஏற்படும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். நிர்வாகத்தை விஸ்தீரணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது விஸ்தீரணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கும். அதே போல் உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய உங்கள் தொழிலாளர்களால் சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தொழிலாளர்கிட்ட அதிர்ந்து பேசாமல் பிரச்சனை பண்ணாமல் ஸ்மூத்தாக போனீங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்களை தவிர்க்க முடியுமா? சிக்கல்களை தவிர்க்க முடியும். இதுக்கு அடுத்தது பார்த்தா சின்ன திரை கலைஞர்கள், பெரிய திரை கலைஞர்கள். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த தை மாதம் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரன் இருக்கிற இடம் உங்களுடைய சப்தமஸ்தானத்தில். உங்களுடைய நட்பு வட்டாரத்தினாலையும் உங்களுடைய உடன்பிறப்புகள்னாலையும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக தொழிலில் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அதனால் இப்போ எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருங்க. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் நடக்கிறதுக்காக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரையில் முன்னணியில் உள்ளவங்க மட்டும் இல்லை, கேமராமேன், அசிஸ்டன்ட், லைட்மேன் இவங்க எல்லாருமே கடந்த காலகட்டங்களில் உத்தியோகம் இல்லாமல் சிக்கல்கள்லையும் சங்கடங்களையும் தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த தவிச்சுக்கிட்டு இருந்த தவிப்புக்கு இந்த தை மாதம் விடிவு கிடைக்கக்கூடியது. அப்போ அந்த விடிவு கிடைக்கக்கூடியதை வரவேற்ப தயாராக இருப்போம். இந்த காலகட்டங்கள் இந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு ஏற்றமான காலகட்டங்கள். புது வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம முன்னேறுவோம். அதே போல் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது சிறப்பு. திடீர்னு உங்களுக்கு பதவி உயர்வு வரும். அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடச்சி அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் சொன்ன சொல் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ஓகோன்னு இருக்கும். ஆனாலும் யார்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் செய்யாமல், இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிற லாபத்தை நல்லபடியாக அனுபவித்து பயன்பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அப்போ எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அரசியல்வாதிங்க. ஆனால் நல்ல நேரம், அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்தது இந்த காலகட்டங்களில் தவிர்க்க வேண்டிய நாட்கள், அதாவது சந்திராஷ்டம நாட்கள் 6/2/2024 காலையில் 7:35லேருந்து 8/2/2024 காலையில் 10:04 வரையிலும் சுப நிகழ்வுகளை தவிர்க்கணும். நல்ல முயற்சிகள், புதிய முயற்சிகள் எடுக்கிறதையும் தவிர்க்கணும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்திங்கன்னா இந்த நாட்களை தவிர்த்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சற்று
தடுமாற்றமான முன்னேற்றம் உள்ள ஆண்டு. அப்போ இந்த தடுமாற்றத்தை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதம் தை மாதம் வெற்றிகரமான மாதமாக இருக்குமா? வெற்றிகரமான மாதமாக இருக்கும். இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற அத்தனை வீடியோவும் வரும். நல்லது, நமஸ்காரம். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசிநாதனான புத பகவான் இருக்கிற இடம் சப்தமத்தில் இருக்கார். சப்தமத்தில் இருக்கிறது நல்லதா அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்லது. புதனை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கல்விக்காரகன் சொல்லுவோம். கல்விக்காரகனான புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பார்ட்னர் மற்றும் நல்ல கல்வி மற்றும் ட்ரேடிங் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம். சரி, இதை தவிர 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. அப்போ அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் மிதுனராசி என்பவர்களுக்கு கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதுவும் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் தொழிலில் உள்ள முடக்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள். இப்போ இந்த மிதுன ராசியில் உள்ள ஆண்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. ராகு இருக்கார். அந்த ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார். இதுவரை உங்களுடைய உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் சரி ஏற்படுகின்ற சுணக்கங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய மாத்ருன்னா அம்மாவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். 4ல் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன தொந்தரவு கொடுப்பாங்க. அதனால் சின்ன உபாதையாக இருக்கும்போதே உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியும். வேலைக்கு போகிற பெண்களும் சரி, இல்லத்துக்கு உண்டான பெண்களுக்கும் சரி, இதுவரை உங்களுடைய மேலதிகாரிகளையும் சரி, உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்கள கூடயும் சரி கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் மறையக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அப்போ ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். உங்களை இத்தனை நாள் தவறுதலாக புரிஞ்சிட்டு இருந்த உங்கள் மேலதிகாரியும் சரி, உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி, உங்களுடைய நல்ல மனசு புரிஞ்சு ஒவ்வொரு காரியமும் நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. திடீர் பண வரவு, திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டுன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட தேங்கி இருந்த சரக்குகள், அதாவது பழைய சரக்குகள், இது எல்லாமே உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால இந்த வியாபாரம் நல்லபடியாக முடிஞ்சு பழைய சரக்குகள் வெளியில் போயிட்டு புதிய MOU போடுறதுக்கு, அதாவது மெமோரண்டம் போட்டு புதிய ஒப்பந்தம் போடக்கூடிய இந்த மாதம் தை மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. இதே போல் நான் ஒரே ஒரு கடை வச்சுருக்கிறேன், ஃப்ரான்ச்சைசி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஃப்ரான்ச்சைசி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் வியாபாரத்தில் இதுவரை தொய்வு இருந்துச்சு, அந்த தொய்வு அத்தனையும் விலகி நல்ல காலகட்டங்கள் கூடக்கூடிய மாதம் இந்த தை மாதம். இதே போல் உங்களுக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற வேலைக்காரங்களுக்கும் சற்று கரடு முரடான பேச்சுக்கள் இருந்து சங்கடங்கள் இருந்துருச்சு. அவங்க உங்களை சங்கடங்களை ஆழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த சங்கடங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் விலகும். அப்போ வியாபாரம் நல்லபடியாக இருக்குமா? வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். இதை தவிர இவங்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு 6ல் சுக்கிரன் இருந்தாங்க. அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல படப்பிடிப்புகளில் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து வேலை, இந்த தை மாதம் தொடங்குறதுலேருந்தே 30 நாள் உங்களுக்கு வேலை இருக்குமா? வேலை இருக்கும். ரெஸ்ட்டு இருக்காது. கொஞ்சம் டயர்டு, கிரிடினஸ் ஆகும். அதனால் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றாமல் அந்தந்த நேரத்துக்கு உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை மெயின்டைன் பண்ணிங்கன்னாக்க இந்த வரக்கூடிய வயிற்று வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக்கிட்டு நல்ல லெவலுக்கு கொண்டு போகலாமா? நல்ல லெவலுக்கு கொண்டு போகலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக செயல்படணும். ஏன்னா ராசிக்கு 8ல் சூரிய பகவான் இருக்கார். சனி பகவானோட வீட்டில் பகை பெற்று இருக்கார். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குழி பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கிட்டையும் எதையும் உண்மையும் பேச வேண்டாம், பொய்யும் பேச வேண்டாம். ஏன்னா கூட இருந்துக்கிட்டே குழி பறிச்சுட்டு உங்களோட பதவிக்கே வேட்டு வைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அதனால் இந்த தை மாதத்தில் அரசியல்வாதிங்க யாரு கூடயும் விதாண்டவாதம் செய்ய வேண்டாம். அடுத்தது உங்கள் தலைவர் கூட
இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம். எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ட்டு போய் பேசிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய வேலைகள்லையும் சரி, அரசாங்க தொடர்புடைய வேலைகள்லையும் லிட்டிகேஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மிதுனம் தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா? ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிங்க மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்னாக்க எச்சரிக்கையாக இருக்கணும். சரி சாமி, இதில் சுபம் தவிர்க்கக்கூடிய நாள், புதிய முயற்சி தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 8/2/2024 காலையில் 10:04லேருந்து 10/2/2024 காலையில் 10:02 வரையிலும் சுப முடிவுகள், அதே போல் புதிய முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறத தவிர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்களை தவிர்க்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்றமான காலகட்டம், ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கனாக்க நாங்கள் போடுற அத்தனை வீடியோவும் உங்களுக்கு ஆன்மீக தொடர்புடையது, ஜோதிட தொடர்புடைய வரும். நன்றி, நமஸ்காரம். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் பிறக்கிறது நல்ல காலம் பிறக்குதா? கண்டிப்பாக நல்ல காலம் பிறக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்க, கடந்த 20/12/2023 தான் அஷ்டமத்தில் சனி ஆரம்பமாயிருக்கு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா 10ஆம் இடத்துல குருவும் வந்திருக்கு. 10ஆம் இடத்துல குரு வரும்போது பதவி பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம் பார்க்குற இடத்துல, தொழில் பார்க்குற இடத்துல அவமானங்களையும் அசிங்கங்களையும் சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா உண்டு. அப்போ இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டோம்னாக்க பிரச்சனையிலேருந்து தவிர்க்கலாம். யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறது தவிர்த்துட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்த்துட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாறி இருக்கிற குரு பயிற்சியானது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். உத்தியோகம் போகிறவங்களுக்கு உத்தியோகத்தில் சில குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம் போகிற ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன், அதாவது மாறுபட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த கருத்து வேறுபாடுகள் இன்னும் பிரச்சனைகளை கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எமோஷனாக பேசுகிறத அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டு பிரச்சனை மேலும் மேலும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உத்தியோகம் போகிற ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கிற இடத்துல சைலண்ட்டாக இருந்துட்டோம்னாக்க பிரச்சனை இல்லாமல் இருக்கலாமா? பிரச்சனை இருக்கலாம். அதே போல் பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு குரு பகவான் ஆனவர் உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறார். உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கூட மேலதிகாரிகளோட இதுவரையிலும் இருந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் மறைஞ்சி பதவி உயர்வு, பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு உண்டான 6ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இதுவரையிலும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணி நிரந்தரமாகாதவங்களுக்கு பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் பெற பெண்களுக்கு உண்டு. பொன் நகைகள் சேரக்கூடிய, பொன் வெள்ளி பிளாட்டினம் நகைகள் சேரக்கூடிய இது காலகட்டங்கள். மாணவர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் IIT, JEE, நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பின கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பின யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டுன்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு, சின்னத்திரை பெரிய திரையை சேர்ந்தவங்களுக்கு இது வரலும் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குமா அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, வெளியூர் வெளிமாநில தொடர்பு ஏற்பட்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களால உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் உங்களுடைய ஷூட்டிங் தொடர்பாகவும், உங்கள் பதவி உயர்வு தொடர்பாகவும், உங்களுடைய உத்தியோகம் தொடர்பாகவும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு அங்கே அளவுக்கு அதிகமான சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னாக்க இந்த காலகட்டங்களில் உண்டு. வியாபாரிகளுக்கு பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? ஏற்றமான காலகட்டம் இருக்கும். உங்களுக்கும் தொழிலாளிக்கும் உண்டான பிரச்சனைகள் அத்தனையும் இந்த தை மாதத்தில் விடிவு கிடச்சி நல்ல தொழிலாளி அமைஞ்சு, தொழிலாளிக்கு உங்களுக்கு சுமூகமான உறவு அமைஞ்சு வியாபாரத்தில் ஏற்றமான நிலை இருக்கும். அதே போல் ரொம்ப நாளாக தேங்கியிருந்த பொருட்கள் அத்தனையும்
உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால வியாபாரமாகி நல்லபடியாக எதிர்பார்த்ததுக்கு மேலே கடுமையான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் புது புது ஃப்ரான்ச்சைசி போடக்கூடிய வாய்ப்புகள், அதாவது வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் வியாபாரிகளுக்கு உண்டா அப்படின்னா வியாபாரிகளுக்கு உண்டு. அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சூரியன் நல்ல இடையில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் பண வரவு, திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தலைவர்களுடைய பார்வை உங்கள் கடைக்கம்பாளர்கள் திரும்பி உங்களுக்கு திடீர்னு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசு தொடர்புடைய இதில் இதுவரையிலும் இருந்த லிட்டிகேஷன் அத்தனையும் மறைஞ்சி பிரச்சனையை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டா அப்படின்னா உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அரசு துறையில் அரசுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த வித்தியாசம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்டுக்கின்ற கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு தை மாதத்தை பொறுத்தளவுக்கு திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு புது புது ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு வியாபாரத்தில் மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமான நிலை உண்டு. என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்க யார் கையிலுக்கும் விதாண்டாவாதம் வாதம் செய்யாமல் பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க நீங்கள் சும்மா இருந்தால் கூட பிரச்சனை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறது போகிறேன் அது பண்ணுற போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஆனாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. யார்கிட்டையும் எந்த விதமான பிரச்சனைகளும் பண்ணாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். இதுவரை நம்மளுடைய யூடியூப் பார்த்த நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லது, நமஸ்காரம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுவரை 6ல் இருந்துக்கிட்டு ஆட்சி பெற்றிருந்த சனி பகவான் 7க்கு வந்திருக்கார். 7க்கு வந்தது சிறப்பா அப்படின்னாக்க சிறப்பு கிடையாது. ஏன் சிறப்பு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. சின்ன கருத்து வேறுபாடுகள் அது பெரிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. என்ன ஒன்று, ராசிக்கு 9ல் குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உங்களுடைய சுயமுயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு மற்றும் கம்யூனிகேஷன் ஸ்தானத்தை பார்க்குறாரு. சிம்மராசியை சேர்ந்தவங்க எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இதேமாரி கம்யூனிகேஷன் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த தை மாதம் மிக ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா, ஏற்றமான மாதம்னே சொல்லலாம். உங்களுடைய வாக்கு பலிதமாகி உங்கள் சொல் எடுபட்டு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க. அதே போல் சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால சின்னத்திர பெரிய திற கலைஞர்களுக்கு திடீர் பண வரவும் திடீர் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்றமாக இருக்குமா, ஏற்றமாக இருக்கும். ஏன்னா ராசியே குரு பகவான் பார்க்குறாரு. உங்களுடைய நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு உண்டான பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி உங்களுக்கு திடீர்னு பதவி உயர்வு கொடுப்பாங்க. அதே போல் உங்களுடைய சொல் ஏற்றுக்கொள்ளப்படும். இதுவரையிலும் உங்கள் சொல் மறுதளிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு, உங்களுடைய சொல் எடுபடாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாம் இந்த காலகட்டங்களில் எடுபட்டு ஏற்றமான நிலையை இந்த காலகட்டங்களில் உண்டாக்குமா அப்படின்னா உண்டாக்கும்னு சொல்லலாம். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால இதுவரையிலும் அடிமை வேலை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். சுய தொழில் அப்படின்னாக்க மூளையை வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய தொழில். என்னென்ன தொழில் அப்படின்னாக்க உங்களுடைய வாய்ஜாலம் அத்தனையும் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள் நல்ல ஏற்றமாக இருக்குமா, ஏற்றமாக இருக்கும். அதே போல் பொன்னகைகளும் பிளாட்டினம் நகைகளும் வெள்ளியும் வாங்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், வீட்டை அலங்காரம் இன்டீரியர் பண்ணணும் நினைக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டை அலங்காரம் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்குண்டான பொருளாதார உயர்வும் உங்களுக்கு கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும்.
மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, படிப்பில் கொஞ்சம் அதிகமான கவனம் தேவை. படிப்பில் டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மனக்குழப்பங்களும் பதட்டங்களும் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த ஒரு காரியம் எடுத்தீங்கனாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணினீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உங்களுடைய ப்ரொஃபஸர் கூடவோ இல்லாட்டி உங்கள் கூட வாத்தியார் கூடவோ சின்ன பிரச்சனைகள் உங்களை திடீர்னு ஒரு சில பேர் டென்ஷன் ஏற்றுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நீங்களும் டென்ஷன் ஆனீங்கன்னாக்க பாதிப்பு உங்களுக்கு தான் உண்டாகும். அதனால் மாணவரை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க திரைத்துறையை சேர்ந்த கலைஞர்களுக்கு ரொம்ப நாளாக வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டம். தேடி வரதை நாம் பற்றிக்கணும். அப்போ பற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பெரிய லெவலுக்கு வரலாம். சின்ன ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய ரோல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய படங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுடைய பொருளாதார நிலையில் ஏற்றங்கள் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத புது வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புது வேலைகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதற்குண்டான ரெகக்னைஸ் கிடைக்கும். அப்போ இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்கும். இந்த சிம்மராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு 2ல் கேது பகவான் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது. அதுபோல் யார்கிட்டையும் அன்னெசரி ஆர்கியூமெண்ட்டு டிபேட்டு இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க தொழிலில் உள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதே போல் 7ல் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களோட பார்ட்னருக்கும் தொழிலில் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரும். டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சுன்னா அது உங்களை தான் பாதிக்கும். அதனால் தொழில் பார்ட்னரோட சுமூகமாக போங்க. தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க இந்த தை மாதத்தில் அதற்குண்டானதை தொடங்க வேண்டாம். கொஞ்சம் நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு சுயமுயற்சினால் சில நல்ல பேர்கள் வரும். ஆனாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கிட்டையும் வாதம் பண்ணுறது, யாருக்கிட்டையும் கமாண்டிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்கள் வரும். அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக அரசியல்வாதிங்க செயல்பட்டீங்கன்னாக்க நிதானமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும். ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் பிரச்சனை இல்லைன்னாக்க கஷ்டங்கள் வரும். அப்போ இந்த சில நாட்கள் தவிர்க்கிற நாட்களை சொல்ல வரேன். 12/2/2024 காலையில் 9:36லேருந்து 14/2/2024 காலையில் 8:29 வரலும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம். சந்திராஷ்டிரம் நாள் அப்படின்றதுனால மொத்தத்தில் இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். நீங்கள் வணங்க வேண்டியது சூரிய பகவானுடைய ஆதித்ய ஹிருதயத்தை டெய்லி காலையில் 4 to 6 கேட்டுட்டு வாங்க. வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நல்லது. நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, இதுவரையிலும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுடைய குலதெய்வம் அருளும் கிடைக்க வச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ 5ஆம் இடத்துலேருந்து அவர் 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அதனால் 6 அப்படின்றது நம்மளுடைய பொறுத்தளவுக்கு ரண ரோக சத்ருஸ்தானம். எதிரிகள் அற்ற நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் வருது. உங்களுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. அதனால் இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த தை மாதம் நல்லா இருக்கும்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால சில உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரும். அஜீரண கோளாறுகள் வரும். யூரினரி இன்ஃபெக்ஷனரி வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த காலகட்டங்களில் செயல்பட்டீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இதை தவிர பார்த்தோம்னாக்க 8ல் குரு பகவான் இருக்கார். பணத்துக்காக அதிகமாக உழைக்க வேண்டிய வரும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மனம், அந்நிய மொழி பேசுகிறவங்களுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம். உத்தியோகம் போகிற ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள்
உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு நேர் எதிராக ஏட்டிக்கு போட்டி பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏட்டிக்கு போட்டி பேசுகிறதுல நம்மளையும் திருப்பி அவர் தூண்டி விட்டுருவார். தூண்டி விட்டதுனால நம்மளும் பேச வேண்டிய வாய்ப்புகள் வரும். அதனால் நமக்கு தான் பிரச்சனை வருமே தவிர அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதனால் இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு வேலைக்கு போகிற ஆண்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோட வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்புக்கு 4 ட்ரிப்பு யோசித்து விட்டிங்கன்னாக்க பிரச்சனை இல்லை. அதே போல் பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டங்கள். ரொம்ப நாளாக வீட்டை ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும், வீட்டுக்கு அலங்கார வேலைகள் இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது அதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதற்குண்டான பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பொருளாதாரமும் கிடச்சிருச்சு, வாய்ப்பும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இன்டீரியர் வீட்டை அழகுபடுத்துறது, அதை மட்டும் வீட்டை சின்ன சின்ன ரெனோவேஷன் பண்ணுறது அத்தனையும் இந்த காலகட்டங்களில் செய்யலாம். நீங்கள் உத்தியோகம் போகிற பெண்களாக இருந்தாக்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிக்கும் இதுவரையிலும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி நல்ல அந்யோன்யம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு பதவி கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுவரையிலும் இருந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் மறைஞ்சி நல்ல பேர் கிடச்சி நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா மாணவர் செல்வங்களுக்கு லோயர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் பண்ண மாணவர் செல்வங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பிரகஸ்பதியான குருவானவர் 8ல் இருக்கிறாரு. ஞாபக மறதியை கொடுப்பாரு, மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்பை கொடுப்பாரு. அதனால் படிப்பில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் தாய் தந்தைக்கு அவப்பெயரை கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னாக்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும். ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் போய் பேப்பரில் உட்காரும்போது அப்படியே பிளாங்காக இருக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க குறைகள் அத்தனையும் தீரும்னே சொல்லலாம். அதே போல் கலைஞர்கள் பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இதுவரை வாய்ப்பு கிடைக்காமல் இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டங்களில் நெருங்கி வரும்பொழுது கொஞ்சம் சிக்கல்களும் தேடி வரும். அப்போ இந்த சிக்கல்கள் தேடி வரும்போது நீங்கள் கொஞ்சம் அமிக்கபுளாக இருந்து விட்டு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த பணி உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா தேவையற்ற சங்கடங்கள் வரும். அதனால் இந்த காலகட்டங்களில் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் குரு 8ல் இருக்கிறதுனால யாருக்கும் கடன் கொடுக்கறது வாங்கிறது பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா நீங்கள் தான் சிக்கலில் மாட்ட வேண்டிய வாய்ப்புகள் வரும். அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போட வேண்டாம். அதே போல் யாருக்கிட்டையும் விதாண்டாவாதம், அதாவது ஆர்குமெண்ட், எது கேட்டாலும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னாக்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாக்க தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும். அடுத்தது பொறுத்தளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். ராசிக்கு 5ல் சூரியன் இருக்கார். புகழின் உச்சிக்கு போகக்கூடிய காலகட்டங்கள். புகழுக்கு உச்சிக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொன்னாக்க விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறதில்லை. நீங்கள் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மேல்மட்ட தலைவர்களுடைய கண் பார்வைப்பட்டு உங்களுக்கு திடீர்னு பணவரவு பதவி உயர்வும் கிடைக்கும். அதே போல் அரசாங்கத்தோடு இதுவரையில் இருந்த லிட்டிகேஷன்ஸ் அத்தனையும் தீரும். உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அத்தனையும் உங்களை சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டங்கள் சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் வழி பிறக்கக்கூடிய மாதம், நல்ல மாதம்னு சொல்லலாம். ஆனால் எச்சரிக்கையோடு இருந்தோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம். இதில் ஒரு சில நாட்கள் சுபங்கள் தவிர்க்கிறது, புது முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறத சொல்கிறேன். அதுக்கு பேர் சந்திராசிரம நாட்கள் அப்படின்னு பேர். கன்னியா ராசியை பொறுத்தளவுக்கு 18/1/2024 காலையில் 3:33லேருந்து 20/1/2024 காலையில் 8:52 வரையிலும் எந்த விதமான ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதையும் தவிர்க்கணும். சந்திராசிரம தானம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு கோச்சார சந்திரன் 8ல் வரதுனால அவரோட ஒளி கிடைக்காதனால சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளை தவிர்த்துட்டு பாக்கி நாளில் பண்ணோம்னாக்க நல்லா இருக்கும். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரையிலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லது, நமஸ்காரம். அன்பான துளாராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க மார்கழி மாதத்தில் சனிப்பெயர்ச்சி நடந்துச்சு. கடந்த 2.5 வருஷமாக அர்த்த ஆசிரம சனியினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. அசிங்கங்களும் அவப்பெயர்களும் பிரச்சனைகளும் தொட்ட இடங்கள்லாம் பிரச்சனைகளும் வண்டி வாகனங்களில் கண்டங்களும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதை விட்டு இப்போ தான் விலகிருக்கீங்க.
இப்போ இனிமேல் உங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? ஏற்றமான காலகட்டம் இருக்கும். நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வழி பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சா அப்படின்னாக்க, வழி பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. அப்போ இந்த தை மாதம் உங்களுக்கு வரவேற்கக்கூடிய மாதம். இதை தவிர ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களை சப்தமாக பார்வை பார்க்குறாரு. அப்போ இந்த குரு பார்க்கும்பொழுது, குரு பார்த்த இடம் கோடி நன்மை அப்படிம்பாங்க. அப்போ ராசியே பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் உடல் உபாதைகள்னால பிரச்சனையில் இருந்துக்கிட்டு இருந்தீங்க, பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே இந்த தை மாதத்தில் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கா அப்படின்னா, விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டங்களில் ராசிக்கு 5ல் சனி பகவான் போனது, குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வம் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். உங்களுடைய பதவிக்கும் புகழுக்கும் அந்தஸ்தும் கிடைக்கும். உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு இதுவரை இருந்த தடையும் தாமதமும் அலுவலகத்தில் உங்களோட மேலதிகாரிக்கூடையும் சரி, உங்களோட கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் பிரச்சனைகளாக இருந்துகிட்டு இருந்துச்சு. எது நீங்கள் சொன்னாலும் அது தவறுதலாக புரிஞ்சு கொள்ளப்பட்டு இருந்துச்சு. அதை விட்டு இப்போ வெளியில் வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சா? வெளியில் வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இதுவரை உங்களுடைய பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கல. நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பாக போயிட்டு இருந்துச்சு. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குற சபார்டினேட்டுக்கும் ஒரு அந்யோன்யம் கிடச்சி ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டமாகவே இருக்கும். அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் இந்த தை பிறந்தாக்க வழி பிறக்குமா? வழி பிறக்கும். என்னென்ன விதத்தில் அப்படின்னாக்க, நீங்கள் வேலை பார்த்த இடத்துல உங்களுக்கு உங்களோட மேலதிகாரினால் சங்கடம் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு, ஒரே கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ விலகக்கூடிய காலகட்டங்கள். உங்களுக்கு இதுவரை தடையும் தாமதமும் ஏற்பட்டுகின்ற பதவி உயர்வு இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலயமா திடீர் பணவரவு கிடைக்குமா? திடீர் பணவரவும் கிடைக்கும். அப்போ இந்த தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏற்றமான மாதம். ரொம்ப நாளாக நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, அந்த பொன் நகைகள் இந்த காலகட்டங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, மாணவ செல்வங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். நீங்கள் படிக்கிறது அத்தனையும் உங்களுடைய மெமரியில் ஏறும். உங்களுடைய ஆசிரியர்கிட்ட இதுவரையிலும் இருந்த கெட்ட பேர் இந்த காலகட்டங்களில் மறைஞ்சி நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு எக்ஸாமில் நல்லபடியாக பாஸ் பண்ணி நீங்கள் என்ன உத்தியோகம் எதிர்பார்த்தீங்களோ அந்த உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தை மாதத்தில் உண்டாகும். தை பிறந்தால் வழி பிறக்குமா? கண்டிப்பாக வழி பிறக்கும். வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு போன மாதம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. பொருளில் உற்பத்தியில் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. வியாபாரத்துலேயும் தடைகள் இருந்துச்சு. உங்களோட தொழிலாளிக்கும் உங்களுக்கும் முரண்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. இது எல்லாமே கலைஞ்சி உங்களுடைய வாக்கு சாதனத்தினால பழைய பொருட்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் விற்பனைக்காகி புது புது ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கும் தொழிலாளிக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி அந்யோன்யம் ஏற்படும். அதனால் வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கடையை விரிவாக்கம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த விரிவாக்கம் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்குமா? கிடைக்கும். அதே போல் பல பிரான்ச்சஸ் போடணும்னு நினைப்பீங்க, அதுவும் இந்த தையில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் பண்ணக்கூடிய கலைத்திறன்கள் உள்ளவங்க, ப்ரோக்ராமராக இருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்டாக உழைப்பாங்க. ஆனால் ஹார்டாக உழைச்சாலும் அதற்குண்டான ரெகக்னைஸ் கிடைக்காமலும் அதில் சில குழப்பங்கள் வந்து ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்புக்கு 3 ட்ரிப்பு பார்த்து தான் சரி பண்ண வேண்டி வரும். அதனால் சின்ன சங்கடங்கள் வரும். அந்த சங்கடங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தீங்க, அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்றமான காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனியினால் மேலே உள்ளவங்கள்ட்டையும் சரி, கீழே உள்ளவங்கள்ட்டையும் சரி அசிங்கமும் அவமானமும் பெற்றுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த அசிங்கங்கள் அவமானங்கள்லாம் விலகி உங்களுக்கு திடீர்னு பதவி கூப்பிடுப்பாங்க. உங்களோட தலைவருடைய கடக்கன் பார்வை பெற்று நீங்கள் பெரிய லெவலில் இந்த காலகட்டங்களில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தோட புது புது ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு இருந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் இந்த
தை மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக நல்ல மாதம்னு சொல்லலாம். ஒரு சில நாட்கள் சந்திராசிரம நாட்கள் தவிர்க்கணும். புதிய முயற்சிகளும் வெளியூர் வெளிமாநிலம் பண்ணுறதுக்கும் பயணம் பண்ணுறதையும் தவிர்க்கணும். அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 20/1/2024 சாயங்காலம் காலையில் 8:52 22/1/2024 சாயங்காலம் 4:22 வரலும் எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்ய வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. அப்படி அது போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்துச்சுனாக்க உங்களுக்கு பக்கத்தில் உள்ள அஸ்ட்ராலஜரை கேட்டு அதற்குண்டான பரிகாரத்தை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை விட்டு விலகலாம். நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அருகில் உள்ள பெருமாளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் தீருமா? கண்டிப்பாக தீரும். இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லது. நமஸ்காரம். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தை பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இதுவரை சுதந்திரமாகவும் ஜாலியாகவும் இருந்துகிட்டு இருந்தீங்க. இந்த கடந்த மார்கழி மாதத்தில் 4ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதியில் 20/12/2023 உங்களுக்கு அர்த்தாசிரம சனி தொடங்குது. 6லையும் குரு. எல்லாருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க. ஆனால் உங்களுக்கு சில சங்கடங்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னாக்க அர்த்தாசிரம சனி நடக்குது, 6ல் குரு இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது சின்ன கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வண்டியில் போகும்போது ரொம்ப எதவாக போகிறது நல்லது. அதோடு பார்த்தீங்க அப்படின்னாக்க பொது போக்குவரத்தான பஸ்ஸு, ட்ரெயின், பிளேனு இதை பயன்படுத்திங்கன்னாக்க இருக்கிற சிக்கல்களும் ஓயும். தனி வண்டியில் தனியாக போகும்போது வேகமாக போகும்போது நம்ம கரெக்டாக போனால் கூட வரவங்க இடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய மேலதிகாரி கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே மேலதிகாரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் பொருளாதாரத்தில் தடையும் தாமதமும் ஏற்படும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது. பணம் கிடைக்காதனால சங்கடம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அர்த்தாசிரம சனி இருக்கிறதுனாலையும் 6ல் குரு இருக்கிறதுனாலையும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாருக்கிட்டேயும் ஆர்கியூமெண்ட் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக முடியக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே போல் யாருக்கும் ஜாமீன் ஜவாப்பு போடாதீங்க. கையெழுத்து போட்டிங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு உண்டான தொகையை நீங்கள் தான் கட்ட வேண்டிய வரும். இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இந்த பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு அர்த்தாசிரம சனி நடக்குது. நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளாரையும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். யார் கையிலையும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்க முடியும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் பெண்கள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்களும் சரி, வீட்டில் உள்ள பெண்களும் சரி, எச்சரிக்கையோடு செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மாணவர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டம். என்னென்ன அப்படின்னாக்க படிப்பு நல்லபடியாக இருக்கும். புதனை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கற்ற கல்வி உங்களை கைவிடாது. அடுத்தது எக்ஸாம் ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வேண்டிய இடத்துல வேண்டிய சீட்டு கிடைக்கும். எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் வாங்குவீங்க. வேண்டிய யூனிவர்சிட்டி, வேண்டிய கோர்ஸும் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு பல்படிப்புக்காக பிஆர், கிரீன் கார்டு, விசா இதெல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது கலைஞர்களை பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை கூட உள்ளவங்களே வம்பு வழக்கு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் எந்த ஒப்பந்தம் போட்டிங்கன்னாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு போடுங்க. ஒரு சில சட்ட சிக்கல்கள் அரசு கூட மோதக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உங்களை எமோஷன் பிளாக்மெயில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களை எமோஷன் பிளாக்மெயில் பண்ணி உங்கள் வாயை தூண்டி விட்டு உஷ்ணமான வார்த்தைகளும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அரசு அதிகாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்.
உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். ஆனால் சனி பகவானோட பகைப்பெற்ற இடத்துல இருந்தாலும் நீங்கள் கூடிய சொல்லு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக பெரிய பதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைக்காததுனால இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தீங்க. வெளியிலேயே அறிமுகம் இல்லாமல் இருந்தீங்க. இப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு அதற்குண்டான வழி பிறக்கும். தலைவருடைய கடைக்கன் படும். பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக திடீர் பதவி கிடைக்கும். அந்த பதவி மூலியமாக உங்களுடைய தொகுதிக்கு நல்ல நல்ல செய்கைகளை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஏன் அப்படின்னாக்க எப்போதுமே நம்ம செய்கின்ற நல்ல காரியங்கள் நம்மளை வாழ்வாங்கு வாழ்த்தும். அதே போல் கேட்ட இடத்துல பணங்கள் கிடைக்கும். அரசு துறையோடவே ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதன் மூலயமா திடீர் பணம் வரும். அதே போல் அரசு கூட இருந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் அத்தனையும் விலகும். அதனால் புது புது முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகும். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமான காலகட்டங்கள். எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதில் ஒரு சில நாளில் சந்திராஷ்டம நாள் இருக்குது. அந்த சந்திராஷ்டம நாளில் புதிய முயற்சிகளையும் வெளியூர் வெளிமாநிலம் பயணத்தையும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை உண்டாகாது. 22/1/2024 மாலை 4:22லேருந்து 25/1/2024 அதிகாலை 1:47 வரலும் எந்த விதமான ஒரு புதிய முயற்சியும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா பிரச்சனையை தவிர்க்கலாமா? பிரச்சனையை தவிர்க்கலாம். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது தனுர் ராசிக்கு வருகின்ற தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த தை மாதம் தனுர் ராசிக்கு அமக்கலமான மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக அமக்கலமான மாதம்னு சொல்லலாம். ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்க, இப்போ தான் 7.5 சனி விட்டு ஃப்ரீயாக சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சந்தோஷமான காலகட்டமாக, கண்டிப்பாக சந்தோஷமான காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல் சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம். கம்யூனிகேஷன் லைனில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்குமா? கண்டிப்பாக ஏற்றமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது அத்தனையும் ஜெயமாகுமா? அத்தனையும் ஜெயமாகும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்களோட ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. மிக மிக விசேஷம். சுயதொழில் தொடங்கக்கூடிய உங்களுக்கு சுயதொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க, சுய முயற்சியினால் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஆண்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத திடீர்னு புது முயற்சிகளும் புது செய்கைகளையும் தொடங்கி மேலதிகாரிகிட்டையும் சரி, கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் சரி நல்ல பேர் வாங்கக்கூடிய காலகட்டங்கள். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, தொழில் செய்கின்ற ஆண்களுக்கு இந்த காலகட்டங்களில் இதுவரையிலும் அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. அதை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் வரும். தை பிறந்தா வழி பிறக்கும்பாங்க. கண்டிப்பாக வழி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் உண்டாயிடுச்சு. அதை எதிர்கொள்ள நாம் தயாராகிப்போம். அதே போல் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சரி, அதே போல் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் சரி, இந்த தை அப்படின்றது ஏற்றமான காலகட்டமாக அப்படின்னாக்க ஏற்றமான காலகட்டம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க, தை பிறக்கும் பொழுதே உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் வேலைக்கு போகிற இடத்துல கண்டிப்பாக இதுவரையிலும் கிடச்சிக்கிட்டு இருந்த அவப்பெயர்கள் மறைஞ்சி நல்ல பெயர்கள் வரக்கூடும். அதே போல் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். 7.5 வருஷமாக சனி பகவானோட பிடியில் கிடந்து அவதிப்பட்டீங்க. அதே போல் பொன்னகைகள், அதாவது தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் வாங்கக்கூடியது இந்த தை மாதம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இதுவரை கல்வியில் இருந்த தடையும் தாமதமும் விலகி வெற்றி குவியக்கூடிய காலகட்டங்கள். அப்போ நம்ம கொஞ்சம் கவனத்தை மட்டும் கரெக்டாக செலுத்தினோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு யூனிவர்சிட்டிலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதற்குண்டான பொருளாதாரமும் நல்ல நிலையில் உங்களுக்கு இருக்கும். அதனால் மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். அடுத்தது பொறுத்தளவுக்கு வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு கடந்த ஆண்டில் ரொம்ப திண்டாடிட்டீங்க.
வியாபாரம் சரியில்லாமல் இருந்துச்சு, தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு, அத்தனையும் இந்த காலகட்டங்களில் தீரும். புதிய தொழிலாளி, விசுவாசமான தொழிலாளி உங்களுக்கு சேர்ந்து வியாபாரத்தில் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் தொழிலை வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, அந்த அபிவிருத்தி பண்ணுறதுக்கான பணமும் உங்களுடைய பழைய ஸ்டாக்குகள் அத்தனையும் உங்களுடைய திறமையான பேச்சினாலையும் திறமையான நடவடிக்கையினாலையும் விற்று ஏற்றம் 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக தை மாதம்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க கலைஞர்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சின்னத்திரை கலைஞர்கள், பெரிய திரை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக முடங்கி இருந்தீங்க, பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் இருந்தீங்க, ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த கடனுக்கு எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை பிறக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ளூர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு உண்டான சினிமாக்களை நடிக்கவும் அதிகமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் கலைஞர்களை பொறுத்தளவுக்கு சினிமா துறை மட்டும் இல்லை, பின்னாடி இருக்கக்கூடிய கேமராமேன் மற்றும் லைட் பாய் அனைத்து ராசிகாரங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் அமோகமான காலகட்டங்கள். அறுவடை செய்ய தயாராகுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ஏற்றமான காலகட்டங்கள். என்ன விதத்தில் ஏற்றமான காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு இதுவரையிலும் தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைக்காதனால சின்ன தொய்வு இருந்துச்சு, சின்ன சங்கடங்கள் இருந்துச்சு. அப்போ அந்த சங்கடங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் விலக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா விலக வாய்ப்பு உண்டு. தலைவர்களுடைய கண் பார்வை கிடைச்சி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதன் மூலிமா திடீர் பண வரவும் திடீர் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உண்டு. இந்த ஜாதகக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு சில நாள் தவிர்க்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 25/1/2024 காலையில் 1:47 27/1/2024 மதியானம் 1 மணி வரலும் 1 மணி 1 நிமிஷம் வரலும் உங்களுக்கு சந்திராசிரம தினங்களாக இருக்குது. அந்த சந்திராசிரம தினங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்கள் தவிர்க்கப்படும். அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செய்ய வாய்ப்புகள் குறைச்சிக்கணும். இந்த காலகட்டங்களில் சந்திராசிரமில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இதில் போய் தான் ஆகணுன்ற டவுட் இருந்துச்சுனாக்கா பக்கத்தில் உள்ள அஸ்ட்ராலஜரை கான்டாக்ட் பண்ணி வேறு என்ன பரிகாரம் பண்ணணுன்றதையும் கேட்டுக்குங்க. இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தைப்புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பிறக்கும் பொழுதே உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் இருக்கார். அவர் உங்கள் தகப்பன்காரன் தான். ஆனாலும் அந்த இடத்துல அவர் பகை பெறுறார். சூரியன் பகை பெறுறது அப்படின்றது சிறப்பாக இருக்குமா அப்படின்னாக்க சிறப்பாக இருக்காது. அதனால் உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அஜீரண கோளாறு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூட்டில் பொறுத்தளவுக்கு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த தை மாதத்தில் வெளியில் உணவு பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுனாக்க அதை தவிர்த்துக்கிட்டு வீட்டிலேயே கால நேரத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு வாங்க. அதிகமாக தண்ணியும் குடிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடியது உங்களை நிறையா பேர் டென்ஷன், டிப்ரெஷன் ஏற்றுவாங்க. உங்கள் வாயை எப்படியாவது போட்டு பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அழகாக நீங்கள் மாட்டிக்க கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் ராகு இருக்கார். அதீத தைரியம் கொடுப்பார். ஆனால் தைரியம் கொடுத்துட்டு கூடவே சிக்கலையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இந்த மகர ராசியில் பொறுத்தளவுக்கு உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கும் தொழில் போகக்கூடியவங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கும் வாக்குவாதம், அது ஜாமீன், ஜவாப்பு இதெல்லாம் பண்ணினீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு தான் பாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் தொழிலில் முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கு உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு, பண வரவும் பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. அதே போல் இந்த மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு நீண்ட நாட்களாக திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகி விரைவில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
அதே போல் நீண்ட நாட்களாக கல்யாணமாகி புத்திர பாக்கியம் இல்லாமல் சந்தான பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ரொம்ப நாளாக வீடு நிலம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு 3ல் ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான தன்னம்பிக்கை கொடுப்பார். அதனால் எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேச வேண்டாம். ஞாபக மறதி அடிக்கடி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொல்ல வர்றது மற்றவங்களால தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கதும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்களை தவிர்க்க முடியுமா? சிக்கல்களை தவிர்க்க முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறவங்களுக்கு, அதாவது ஐஐடி ஜேஇஇ நீட் போகிற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஞாபக மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஞாபக மறதி வந்தாலே சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது. அதனால் எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னாக்க பிரச்சனை இல்லை. வியாபார பொதுமக்களுக்கு பொறுத்தளவுக்கு 3ல் ராகுவும் 4ல் குருவும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்றமான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வாத திறமையினால், உங்களுடைய பேச்சு திறமையினாலையும் பழைய சரக்குகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர கடையை விஸ்தீரணம் பண்ணணும், நிறைய எம்ஓயு ஒப்பந்தம் போட்டு பெரிய பெரிய அளவுக்கு பிரான்ச்சைசி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற வியாபாரிங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டம். தை பிறந்தால் வழி பிறக்கும் வாங்க. இந்த தை பிறக்கும்போது வியாபாரிகளுக்கு அனுகூலமான இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக அனுகூலமாகவே இருக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்தது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த மாதங்களில் வாய்ப்பே கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி கிடந்தீங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப கடினமான நிலையில் இருந்தீங்க. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் விலகி நல்ல புது ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைச்சி பொருளாதாரம் ஏற்றமான நிலை ஏற்படும். அதே போல் நீங்கள் வாங்கின கடன்கள் அத்தனையும் அடைபடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் கேமராமேன்களுக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஏற்றமான காலகட்டங்களா அப்படின்னா ஏற்றமான காலகட்டங்களை நாம் வரவேற்க தயாராகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக ஜெயிக்கலாமா? கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிருங்க. ஏன் அப்படின்னாக்க சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடியது அத்தனையும் தவறுதலாக புரிய கொள்ளப்படும். அதே போல் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக பேசிட்டு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வரும். பிரச்சனைகளை சந்திப்பு வர்றதுனால உங்களுடைய மேல்மட்ட தலைமையில் கெட்ட பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரம தினங்கள் இருக்குது. இந்த சந்திராசிரம தினங்களில் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, எக்காரணத்தை கொண்டும் புதிய முயற்சிகள், புதிய வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு போகிறது இதெல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க சரியாக இருக்கும். 27/1/2024 1 மணி 1 நிமிஷம் மத்தியானத்துலேருந்து 30/1/2024 காலையில் 1 மணி 44 நிமிஷம் வரையிலும் பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லதா? பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டியது அப்படின்றது பெருமாளை வணங்கினீங்கன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் உங்களை விட்டு விலகும். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தை மாதம் பிறக்கும்போதே உங்களுடைய ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்றிருக்கிற சனி பகவான் நல்லது செய்வாரா? கண்டிப்பாக நல்லதே செய்வார். பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் உடல் நலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க தாயாருடைய உடல் நலத்திலையும் சின்ன ப்ராப்ளங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடமான தகப்பன் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் அவரோட வீட்டுக்கு அவர் 2ல் இருக்கிறார். அந்த சூரிய பகவான் தகப்பன் காரகன் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிறதுனால தகப்பனுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த தை மாதத்துக்கு இந்த பலன்கள். இதை தவிர 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அதீத தைரியத்தை கொடுப்பார். அதீத தைரியம் பல நேரங்களில் சாதகமாகவும் பல நேரங்களில் பாதகமாகவும் முடிய வாய்ப்பு உண்டு. அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணும். ஜாமீன் ஜவாப் போடுறதையும் தவிர்க்கணும். இல்லைன்னாக்க உங்களுக்கு சிக்கல் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 3ல் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய இதுவரை சரியாக புரிஞ்சிக்காமல்
உங்களை தவறாக எண்ணிட்டு இருந்த உங்களுடைய மேலதிகாரியும் சரி, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி, உங்களுடைய உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உதவி புரிய வருவாங்க. உதவி புரிய வருது அப்படின்ற பொறுத்தளவுக்கு அது பதவி உயர்வுக்கான வாய்ப்பாடு இருக்கும். அதே போல் பார்த்தோம்னாக்கா பணி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கும்பராசி நேயர்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் இதுவரை பதவி உயர்வாக்கும் பண உயர்வுக்கும் கிடைக்காம இயங்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த தை மாதத்தில் வழி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கூட வேலை பார்க்குற மேலதிகாரியும் சரி, உங்கள் கூட வேலை பார்க்குற கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடு அத்தனையும் மறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அடுத்தது நீங்கள் சொல்ல வர்றது அத்தனையும் எல்லாராலையும் தவறுதலாகவே புரிஞ்சு கொள்ளப்பட்டு இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு பண வரவு மறுக்கப்பட்டிருந்துச்சு. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதற்குண்டான வேலை வந்துருச்சா, வேலை வந்துருச்சு. நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று பார்த்தோம்னாக்க சாதாரண சைக்கிளில் போய்ட்டு இருந்தவங்களுக்கு கார் வாங்குறதுக்கும், டூ வீலர் வாங்குறதுக்கும், டூ வீலர் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு கார் வாங்குறதுக்கும், காரில் போகணும்னு நினச்சவங்களுக்கு நல்ல பெரிய கார்கள், சேடன் கார்கள், லக்ஸரி கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஆண்களுக்கும் உண்டு. பெண்களை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக வீடு கட்டணும், வீட்டுக்கு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டாகுமா? வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டாகும். திடீர்னு பண வரவு உண்டாகும். திடீர்னு பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் வரும். உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள், அதாவது தாய் வழியில் உள்ள சொத்துக்கள் உள்ள லிட்டிகேஷன் விலகி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அதுலேருந்து பண வரவு வரும். அதனால் இடம் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். தங்கம், பொன், பொருள், ஆடைகள், புது ஆடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அதனால் இந்த காலகட்டங்கள் பெண்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். மாணவர் செல்வங்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவம் நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கும் டீச்சருக்கும் உங்களுக்கும் ப்ரொஃபஸருக்கும் இருந்த புரிதலற்ற தன்மை விலகி உங்களை நல்லபடியாக உங்களோட டீச்சரும் ப்ரொஃபஸரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவுவாங்க. இதை தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எழுதக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர விரும்பின யூனிவர்சிட்டியில் விரும்பின பாடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. விரும்பின யூனிவர்சிட்டி அப்படின்னாக்கா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் தேங்கியிருந்த உங்களுடைய பழைய பொருட்கள் அத்தனையும் உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்தினால உடனடியாக விற்று பொருளாதாரம் சேரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க வியாபாரத்தில் புது முயற்சிகளை, புது யுக்திகளை புகுத்தி உங்களோட வியாபாரம் அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் கோதண்ட ராகுவும் 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் குருவும் இருக்கிறதுனால ஏற்றம் தான் இருக்கும். இதை தவிர வியாபாரத்தை பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் உயரும். அதே போல் ஃப்ரான்ச்சைஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் புது பிரான்ச் போடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமருக்கு இன்ஜினியரை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் மிக வாய்ப்பு உண்டாகும். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடச்சி ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு சொந்த வீடும் சொந்த இடமும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இந்த 2024 எண்டுக்குள்ளார புதிய வீடு மனை கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு உண்டாகும். ரொம்ப நாளாக டூ வீலர்லேயே போயிட்டு இருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு கார் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ப்ரோக்ராம் இவங்களுக்கு எல்லாருக்குமே பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னாக்க இந்த வரக்கூடிய தையில வழிபிறந்து பெரிய பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அரசியல்வாதி கிரகமான சூரியன் ராசிக்கு 12ல் போயிட்டார். அதனால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். அதனால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தலைவருக்கு உங்களுக்கும் நேரடி தொடர்பில் சின்ன ப்ராப்ளங்கள் உண்டு. அடுத்தவர்களால் போட்டு கொடுக்கப்பட்ட அசிங்கங்களும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் யோகமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா, யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். இதில் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது வருது. அந்த சந்திராசிரம தினங்களில் பொதுவுக்கு புதிய முயற்சிகள்,
புதிய வெளிநாடு பயணங்களை தவிர்த்தது சிறப்பு. 30/1/2024 1:44 காலையிலைக்கும், அதாவது அதிகாலைக்கும், 1/2/2024 2:32 மதியம் வரையிலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிறந்தது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லது. நமஸ்காரம். அன்பான மீனராசி நேயர்களே, இந்த தை புத்தாண்டு உங்களுக்கு அமோகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த தை பிறக்கும் போது கண்டிப்பாக வழி பிறக்கும். இப்போ தான் ஆங்கில புத்தாண்டும் பிறந்துச்சு, தை மாதமும் பிறந்திருக்கு. அப்போ பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆனந்தமான காலகட்டங்கள். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 2ல் இருக்கிறார். சனி பகவானை பொறுத்தளவுக்கு 12ல் இருக்கிறார். இந்த சனி பகவான் சுப விரயங்களை செய்வார். சுப விரயம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு திருமணம், புத்திரப்பேறு, வண்டி வாகனம், வீடு, இது எல்லாமே வாங்கக்கூடியது. நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடைப்பட்டது விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக திருமணமாகி சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மீனராசிக்கு ராகு அங்கேயே இருக்கார். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வெளியில் உணவுப் பொருட்களை சாப்பிட்றத தவிர்ப்பது சிறந்தது. வீட்டிலேயே நேரத்துக்கு சாப்பிட்டோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம். இதை தவிர உத்தியோகம் போகக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம். உங்களுடைய வாக்கு அத்தனையும் சாதுரியமாகி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, வேலையில் உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் இருந்த பிரச்சனைகள் விலகும். பதவி உயர்வு, பண வரவு கிடைக்கும். இதே போல் நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய அதாவது அம்மாவுக்கு உடல் நலத்தில் சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது சின்னதாக இருக்கும்போதே அருகில் உள்ள டாக்டர்கிட்ட காமிச்சு வைத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிக்கல்களை தவிர்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, பெண்களை பொறுத்தளவுக்கு வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது யோகமான காலகட்டங்கள். ரொம்ப நாளாக உங்களுக்கு வீட்டில் திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த திருமண ஏற்பாடு இந்த தை பிறக்கும்போது வழி பிறக்கும். அதே போல் திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சமிருத்தி ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சமிருத்தி ஆகி இதுவரை இருந்த அவப்பெயர்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில். வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெண்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சைக்கிளில் போய்ட்டு இருந்தவங்களுக்கு 2 வீலரும், 2 வீலர் போயிட்டு இருந்தவங்க காரும், காரில் போய்ட்டு இருந்தவங்களுக்கு லக்ஸரி காரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக வீட்டை அலங்காரம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இதை பொறுத்தளவுக்கு இந்த மீனராசி மாணவர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி 2ல் இருக்கிறார். 2ல் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், வெளி மாநிலம் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, எஜுகேஷனில் இதுவரையில் இருந்த தடையும் தாமதமும் விலகி நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே உங்களோட வாத்தியாரும் சரி, உங்களோட ப்ரொஃபஸரும் சரி தப்பாகவே புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களோட வார்த்தைக்கு எடுபட்டு உங்களுக்கு வேண்டிய அத்தனை ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மாணவர்களுக்கு. அதை தவிர பார்த்தோம்னா, இந்த மீனராசி வியாபாரிகளுக்கு இது ஏற்ற காலகட்டங்கள். புது கடை தொடங்கணும்னு நினச்சவங்களுக்கு புது கடை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடையை விஸ்தீரணம் பண்ணணும், பெரிய அளவுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கி சேர்க்கணும், புது ஒப்பந்தங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு புது ஒப்பந்தங்கள் இருக்கும். அதே போல் நிறைய கடையை திறக்கணும், ஃப்ரான்ச்சைசி திறக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் கூட உள்ள தொழிலாளிக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த பிரச்சனைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் தீர்ந்து வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இதுவரையில் கடனில் மூழ்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கும். பட வாய்ப்புகளை பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் நடிக்கிறதுனால பல மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இதுவரையிலும் வாடகைக்கு இருந்தவங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 2 வீலர் வச்சுட்டு இருந்தவங்களுக்கு 4 வீலரும், 4 வீலர் வச்சுருந்ததுக்கு லக்ஸரி காரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா?
கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம். அதே போல் சிவில் ஓரியன்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது யோகமான காலகட்டங்கள். அரசியலுக்குண்டான கிரகமானது சூரிய பகவான் 11ல் இருக்கார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடியது, ஏற்றமான காலகட்டங்கள். அரசாங்கத்துக்கு உங்களுக்கு இருந்த லிட்டிகேஷன் விலகி வெற்றி வெற்றி வெற்றின்னு கை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் உங்களுக்கு தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு திடீர் பண உறவு, திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்போ மொத்தத்தில் இது வெற்றி 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 கிடைக்கக்கூடியது. அதை வரவேற்போம். ஒரு சில நாட்கள் சந்திராசிரம நாட்களாக வருது. அதில் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநில பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. அதாவது 1/2/2024 மத்தியானம் 2:32லேருந்து 4/2/2024 கார்த்தால அதிகாரத்தால் 1 மணி 4 நிமிஷம் வரையிலும் புதிய ஒப்பந்தங்கள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போடுறதை தவிர்த்துட்டிங்கனாக்கா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க. இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்.